இப்போ நம்ம வந்து திருநெல்வேலியில் இருக்கோம். காளான் பண்ணையோட ஒரு பேசிக் செட்டப் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வடிவமைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இங்கே வந்து கொஞ்சம் பேக்ஸும் நம்ம போட நம்ம இன்குபேஷன் ரூம் ஒன்று வந்து ஃப்ரூட்டிங் ரூம். யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வந்து ஒரு காளான் செட்டப் வந்து நீங்கள் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து மீட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. இந்த செட்டப்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் நானும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 480 பேக் வந்து நம்ம ஹேங் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கட்ட வேண்டாம். இன்னொரு எக்ஸாஸ்ட் அங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சிஜன் ஃபில் ஆகும்போது மேல வந்து கார்பன் டை ஆக்சைடு மேல போயிடும். ஸோ எக்ஸாஸ்ட் ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் இதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கோணியை வந்து நீங்க ஒரு 3 months ஒன்ஸ் கம்பல்சரி கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணி 4 ட்ரம் வந்து இப்போதைக்கு ஊற வச்சிருக்காங்க. ஒரு 60ல இருந்து 70 பேக் போடுற அளவுக்கு வைக்கோல் நல்லா ஃபுல்லா இருக்கு. தூசி ஏதாவது படராத மாதிரி இருக்குன்னா நீங்க பண்ணலாம் தாராளமா. குட்டி ட்ரையர் தான் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கை இவ்வளவுதான். இதுவே ஒரு சுத்துக்கு வந்துடணும். சின்ன சின்னதாக பஞ்சு எடுத்து இப்போ எங்கெல்லாம் ஓட்ட போட்டிங்களோ இது வந்து திருநெல்வேலியில் நம்மளோட டே 2 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்து நம்ம திருநெல்வேலி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பிரதரும் நானும் ஒன்றா சேர்ந்து போடுற வீடியோஸும் நீங்கள் நிறையா பார்க்க போகிறீங்க. மஷ்ரூம் யூனிட்டுக்காகவே ஒரு எக்ஸ்பர்ட் தேடிட்டு ரொம்ப நாளாக, அதாவது இந்த ஆதி காலத்து யூடியூபர்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்போ நம்ம வந்து திருநெல்வேலியில் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் பண்ணையோட ஒரு பேசிக் செட்டப் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வடிவமைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இங்கே வந்து கொஞ்சம் பேக்ஸும் நம்ம போட போகிறோம். இப்போ தான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஷெட் இருக்குது. இது வந்து நம்ம இன்குபேஷன் ரூம், ஒன்று வந்து ஃப்ரூட்டிங் ரூம். யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வந்து ஒரு காளான் செட்டப் வந்து நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஒரே ஷெட்டில் பெருசாக போட்டு ஃப்ரூட்டிங்கும் இன்குபேஷனும் ஒரே இடத்துல பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சின்னதாக ஷெட்டு போட்டாலும் இந்த மாதிரி வந்து 2 ஷெட்டாக போட்டுக்கோங்க. இந்த 2 ஷெட்டுமே வந்து 240 ஸ்கொயர் ஃபீட். எந்த அளவுக்கு இன்குபேஷனுக்கு நம்ம ரூமோட சைஸ் வச்சுருக்கோமோ அதே அளவு நம்ம ஃப்ரூட்டிங்கும் வச்சுருக்கணும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துசெல்வன் பிரதர் அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது இப்போது. ஸோ அவர் கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நாமளும் இப்போ தான் முதல் முறையாக அவர் பார்க்குறோம். நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து மீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து அவர் தான் வந்து மீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். காலையிலேயே நான் ஃபார்முக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க என்னன்றதை பார்த்து நீங்க தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க. ஸோ இந்த செட்டப்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் நானும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காலையில் வந்தப்பவே பேசிக்காக பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த ரோப் கட்டினதே வந்து தப்பு. ஸோ இந்த ரோப் வந்து இந்த மாதிரி கட்டக்கூடாது. இங்கே 2 ஷெட் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இது ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட், அது ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட். இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் வந்து 8 அடி தான் வச்சிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 480 பேக் வந்து நீங்கள் ஹேங் பண்ணலாம். இந்த மாதிரி இது நான் காலையில கட்டின கயிறு. இந்த மாதிரி மூவபிளான கயிறு தான் நீங்க வந்து கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து கட்ட வேண்டாம். ஸோ அது இல்லாம இதுல வந்து நீங்க 2 பேக் தான் நீங்க தொங்க விட முடியும். பட் இதுல நம்ம 4 பேக் வந்து கண்டிப்பா. ஸோ அங்க ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கீங்க டாப்ல. இன்னொரு எக்ஸாஸ்ட் அங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு CO2, அதாவது இப்போ ஃப்ரெஷ் பேக்ஸ்ல இன்குபேஷன் ரூம்ல நமக்கு கார்பன் டை ஆக்சைடு நிறைய வரும். ஸோ ஏன்னா பூஞ்சை வளர்றதுக்கு அது நிறைய பிரீத்திங் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதனால இன்னொரு எக்ஸாஸ்ட் வச்சிருங்க. கீழே சென்டர்ல இங்க வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாட்டம்ல இன்லெட் வச்சிருங்க. ஓகே. ஸோ இது என்ன பேசிக்கா நிறைய பேருக்கு வந்து எதுக்கு எக்ஸாஸ்ட் வைக்கிறோம், எதுக்கு இன்லெட் வைக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ என்ன பேசிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெயிட் ஜாஸ்தி. ஸோ மேல வர மொத்த காத்து வந்து பாட்டம்ல தான் தாங்கும். ஸோ நம்ம இப்போ இன்லெட் இங்க கொடுக்கும்போது இங்க ஆக்சிஜன் ஃபில் ஆகும்போது மேல வந்து கார்பன் டை ஆக்சைடு மேல போயிடும். நம்ம எக்ஸாஸ்ட் மேல வச்சா போதும், இன்லெட் கீழே வச்சு 2 இன்லெட் 2 அவுட்லெட் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாள்ல வந்து கட்டினவங்க ஃபுல்லா இது பண்ணி எடுத்துட்டு நம்ம இது பண்ணதான் போறோம். இப்போ இது கொம்போட எதுவுமே மாத்தணும். ஸோ பேசிக்கா இந்த செட்டப் மட்டும் மாத்தினா போதும். மற்றபடி இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் இதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இடம் ஓரளவுக்கு நல்லா கூலிங்கா தான் இருக்கு. ஸோ சின்ன சின்ன பேசிக் செட்டப். அதே மாதிரி இந்த கோணியை வந்து நீங்க ஒரு 3 months ஒன்ஸ் கம்பல்சரி கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணி. அது பூஞ்சை இதுல வந்து உங்களுக்கு ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுல அட்டாக் ஆகும். ஸோ பேசிக் வேற எதுவும் இல்லை பிரதர். மற்றபடி ஷெட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இது மட்டும் மாத்தினா போதும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ரம் வந்து இப்போதைக்கு ஊற வச்சிருக்காங்க. நேற்று ஊற வச்சுட்டு ஆல்மோஸ்ட் 18 மணி நேரம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது ஒன்றுத்துல இருந்தும் கண்டிப்பாக நம்ம ஒரு 12ல இருந்து 15 பேக் போடலாம். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 70 பேக் போடுற அளவுக்கு வைக்கோல் நல்லா இருக்கு. நெல் நிறைய இருக்கு பிரதர். பச்சை நெல்லு தான் அடுத்து வந்தது. நெல்லெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நெல்லு பெரிய ஃபேக்டர் பிரதர். இந்த நெல்லு வந்துருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது, ஃபங்கஸே க்ரோ ஆக மாட்டேங்குது. அந்த ப்ராசஸ் வந்து டிலே பண்ணுது. ஆமா கண்டிப்பா.
இப்போ 2 நாள் 3 நாள் அது லேட் ஆகிற மாதிரி இதுதான் சாஃப் கட்டர். இப்போ இவங்க வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. இது ஆக்சுவலாக ரேட் எவ்வளோ பதர் வந்தது? இது 28,000 வந்துச்சு. 28. 28 பட் ஆனால் அந்த வீல் டைப் தான் பெட்டர் இல்லை வைக்கோல் கட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வைக்கோல் கட் பண்ணுறதுக்கு அது பெட்டர். ஆனால் மல்டிபிளாக வந்துட்டு இப்போ நம்ம கிரீன் ஃபாடர் மற்ற இது எல்லாம் இது வந்து இதுக்காக மாத்திரம் கிடையாது, வெறும் கேட்டலுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால நம்ம என்னன்னா இதில் தட்டை கட் பண்ணுறது. ஆனால் இது ஓகேங்களா வைக்கோல் கட்? கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதை விட இது கொஞ்சம் நல்லாவே ஈஸியாகவே இருக்குது, கரெக்டாக நமக்கு நல்லா கட் பண்ணி கொடுக்குது. கட் பண்ணி கொடுக்குது, பெட்டராக இருந்துச்சு. எவ்வளோ ஹெச்பி இது? இது வந்து 2 HP மோட்டரு. 2 HP. ஓகே. இது ட்ரையர் வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா வேலை நடக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு தண்ணியை வந்து இங்கேயே வெளியே காய வைக்க பார்ப்போம். வெயிலில் காய வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. வெயிலில் காய வைக்கலாம். ஸோ தூசி ஏதாவது படராத மாதிரி இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ட்ரையர் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா இன்னும் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் காய வச்சுட்ருக்கேன். ஏன்னா வெயிலும் கொஞ்சம் நல்லா காயுது. ஆனால் மழை வந்துருச்சுன்னா காலி. மழை வராமல் பார்த்துக்கணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சமாக ஆற வச்சுட்டுனா கூட போதும். நம்ம ட்ரையரில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் மொத்தமாக ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த குட்டி ட்ரையர் தான் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இப்படி ஆன் பண்ணேன்னா நமக்கு இப்படி சுற்றுது. போதும். இதே வந்து இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இப்போ இந்த ட்ரம் சைஸ் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஓகே, இப்போ இதுலேயே எப்படி ட்ரை ஆகுதுன்னு பார்க்கலாம். இருங்க. எப்படி ட்ரை ஆகுது கொஞ்சமாக போட்டு பாயில் போடவா? இல்லை கொஞ்சம் இருங்க. ஆன் பண்ணு. தண்ணி அங்கே வருது பாருங்க, அவுட்ரு எல்லாம் ஓகே. நல்லா ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் இன்னைக்கு. அதே இந்த கவரை வந்து இந்த மாதிரி இதை மடிச்சுக்கோங்கம்மா. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த காளானுடைய ரவுண்ட் ஷேப் வந்து வரும். நீங்களும் ஒரு கவரை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இந்த ரப்பர் பேண்ட் போட்டுங்க. போட்டுட்டு கவரை திருப்பிங்க. இந்த மாதிரி திருப்பிங்க. முதல்ல சீடு இந்த விதையை எடுத்துக்கோங்கம்மா. விதையை எடுத்துக்கிட்டு இந்த பஞ்சை எடுத்துருங்க. இந்த பஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க. இது யூஸ் ஆகும். இப்படி எடுத்துருங்க. விதையை உடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடைங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் தனியாக வச்சுட்டு இப்படி தனித்தனியாக உடைங்க. ஏன்னா விதையில எங்கேயாவது அழுகுன மாதிரியோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்திங்கன்னா எங்கேயாவது கண்டாமினேஷன் தெரியுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஊதுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையெல்லாம் கொஞ்சம் நல்லா கழுவிடுங்க. சப்போஸ் வெளியே போயிட்டு வரீங்கனாலும் மறுபடியும் டெட்டால் தண்ணி ஏதோ ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு கையை வந்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் போகிறதுக்கு ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சீடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக விதை எடுத்துக்கோங்க. விதை எடுத்துகிட்டு அடியில் போட்டுருங்க. அடியில் இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. நல்லா அகலப்படுத்திக்கோங்க. பேக் இந்த மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. கொஞ்சமாக வைக்கோல் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்படி உள்ளே போடுங்க. இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுங்க. போடுங்க பரவாயில்ல. போட்டுட்டு நல்லா இப்படி சுற்றி அழுத்து. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வரணும். பை நெல்லெல்லாம் சேர்த்து போடாதீங்க. மேலாக்க எடுங்க. நெல் அடியில் இருக்கிற நெல்லெல்லாம் எடுக்காதீங்க. கையில் இப்படி தூக்குங்க பேக். இந்த மாதிரி வரணும். நல்லா ரவுண்டாக வர மாதிரி பண்ணணும். விதையை எடுத்துட்டு இங்கே பாருங்க. கை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி இங்கே பாருங்க. விதையை கொஞ்சம் கொஞ்சமாக தூவணும். சைடில் மட்டும் ஒரே இடத்துல தூவிடக்கூடாது. சுற்றி எல்லா இடத்துலையும் தூவணும். இந்த மாதிரி வரணும். இப்போ மறுபடியும் வைக்கோல் போடுங்க. அவ்வளோதாம்மா. அந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 லேயர் நீங்கள் போடணும். 6 தடவை சீடு போடணும். 5லேருந்து 6 தடவை 7 தடவை கூட போடலாம். கொஞ்சமாக விதை ரொம்ப உள்ளலாம் போடக்கூடாது. கொஞ்சமாக இங்கே பாருங்க. ஒரு கை இவ்வளோதான். இதுவே ஒரு சுத்துக்கு வந்துடணும். அதிகமாக விதை யூஸ் பண்ணிங்கனால வேஸ்ட்டு தான். நீங்கள் 1 கிலோ விதை போட்டிங்கனாலும் அதே 1 கிலோ கலாம் தான் அந்த பையில் வரும். 100 கிராம் விதை போட்டிங்கனாலும் அதே 1 கிலோ கலாம் தான் வரும். அதனால விதையை எவ்வளோ நம்ம கம்மியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம். எத்தனை அடுக்கு போட்டிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 அடுக்கு கிட்ட வந்திருக்கா?
போறல இப்போ இங்கே போடுறீங்களா, இங்கே ஒன்று போடுறீங்களா, இங்கே ஒன்று போடுறீங்களா, இதெல்லாம் ஓகே. இப்போ அங்கேயே கிட்ட கிட்ட வந்துருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் விதையை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 பேக்கே நமக்கு காலியான மாதிரி இருக்குல்ல. முதல் நாள் இப்போ தான் முதல் பேக்கே போடுறீங்க, இந்த அளவுக்கு போகிறது நல்லா நல்லா போட்டுருங்க, சூப்பராக போட்டுருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக குச்சி எடுத்துங்க. ஒரு பக்கத்துக்கு இந்த நீட்டுக்கு வந்து 3 ஓட்ஸ் போடணும். 3 ஓட்டை போடணும் ஒரு இதுக்கு. இது போடுங்க, இல்லை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு மொத்தம் 9 ஓட்டை இல்லை 12 ஓட்டை. நீங்கள் 9 ஓட்டையே போடுங்க போதும். விதையில பஞ்சு வந்துச்சுல்ல, அந்த பஞ்சு கையில் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக பஞ்சு எடுத்து இப்போ எங்கெல்லாம் ஓட்டை போட்டிங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வைங்க. வச்சு மேலாக்க அழுத்தி விடுங்க. ஹோல்ஸும் முடிக்கணும், பஞ்சும் மேலே இருக்கணும். இந்த பஞ்சு எதுக்காக வைக்கிறோம்னாமா 90% இந்த ஓட்டையில் தான் காளான் வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஓட்டையை விடும்போது என்ன ஆகும்னா, இந்த கொசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஓட்டை தானே, போய் முட்டை போட்டு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்னா அங்கே புழு வந்துடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இது ஒரு 15 நாள் 18 நாள் காளான் வருது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வெள்ளை கலரில் மாறும். அப்போ இந்த பஞ்சு நீங்கள் வெளியே எடுத்துடணும். பாதி பேக்ஸ் கூட இன்னும் போட்டு முடிக்கல, அதுக்குள்ளே பாருங்கள் மழை வந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்ப்ரிங்க்லர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓ, வால்வ் ஓப்பன் பண்ணாலே இது ஆகுது, டேங்க்ல இருந்து வர மாதிரி. ஓகே, ரொட்டேஷன் ஆகுது. ஆனால் இது தண்ணி தானே ஸ்ப்ரே பண்ணுது, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இது இப்போ இதுல ஃபாகர் நீங்க போட்டிருந்தீங்கன்னா புகை மாதிரி வரும். ஆனா இது வந்து உங்களுக்கு தண்ணியே ஸ்ப்ரே பண்ணுதுல்ல. நம்ம வந்து திருநெல்வேலியில இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 2. ஆக்சுவலாக நேற்று டே 1ல வந்து 4 ட்ரம் போகிறதா பிளான் பண்ணோம். பட் எங்களால் இந்த குட்டி ட்ரையரை வச்சு 2 ட்ரம் தான் வந்து போட முடிஞ்சுது. அதுலேயே நிறைய பிரச்சனை. ஸோ சுத்தாமல் இந்த வைக்கோல்லாம் அடிச்சுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. ஸோ நேற்று வந்து 2 ட்ரம் தான் போட முடிஞ்சுது. இன்னும் வந்து 2 ட்ரம் நம்ம கிட்ட போடுறதுக்கு இருக்குது. அது இன்னைக்கு வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நானுமே இப்போதான் வந்தேன். நைட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம நண்பர் கூட சேர்ந்து கரெக்டாக 12:30 மணி குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருந்தோம். குளிச்சுட்டு அப்படியே வந்து கன்னியாகுமரி போயிட்டோம். கன்னியாகுமரியில் போயிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு நேராக அப்படியே ஃபார்முக்கு தான் வரேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் இப்போ வந்து ஆற வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி நமக்கு ட்ரையர் தேவையில்லை. நேற்றே வந்து கமுத்தி வச்சுட்டு போயிட்டோம். அங்கே பாருங்கள், இந்த ஒரு பாஷையாக வந்துருச்சு எனக்கு கடைசியில். நேற்றே வந்து கவுத்து வச்சுட்டு போயிட்டோம். ஸோ 2 ட்ரம்மு, ஒரு ட்ரம் இங்கே காய வச்சுருக்கேன், இன்னும் ஒரு ட்ரம். நேற்று வந்து 25 பேக் வந்து தான் 25 பேக் தான் போட முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20லேருந்து 25 பேக் வந்து வரும். ஸோ நம்ம பிளான் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா மொத்தமாக 100 பேக்கு. பட் என்னென்னா சில ட்ரையர் பிரச்சனைனால நம்மளால் வந்து சரி ஓகே ஊற வச்சது மட்டும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டே 2 ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 1 பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 25 பேக்ஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லா பேக்ஸ்லேயும் வந்து டேட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சு எல்லாமே வந்து வச்சாச்சு ரெடியாக வச்சாச்சு. இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேக்ஸ் வரும் அப்படின்னு தெரியல. இந்த பேக்ஸ் போட்டுட்டு அது மேலே எல்லாத்தையும் ஏற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். நீ வந்ததுக்கு முன்னால என்ன பண்ண முடியும் அதை பண்ணுற அப்படி தான் நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெதர் நம்ம 2 பேக் தான் தொங்க விடும். 3 பேக்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம். ஸோ நம்ம இந்த ரூமோட நம்ம கால்குலேஷன் படி 480 பேக் நம்மளோட டார்கெட்டு. பட் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 240 பேக் இல்லை 300 பேக் தான் அதிகபட்சமே உங்களால் இதில் வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த ரோப் செட்டப் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது இந்த ரோப் சிஸ்டம். ஸோ அதனால் நம்ம இதை கழட்டிட்டு வேறு கயிறு போட்டுக்கிறது பெட்டர். பட் இந்த மாதிரி காஸ்ட்லியான கயிறு நீங்கள் போடணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு இது வந்து ஆல்டர்னேட் எப்பயுமே நம்ம இந்த கயிறு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே போதும். நிறைய பேர் இது வெயிட் தாங்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற புது பண்ணையில் பார்த்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து 6லேருந்து 7 பேக் தொங்க விடுறோம். ஸோ அதனால் வெயிட் தாங்குமா அப்படிங்கிற பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப நமக்கு கம்மி. ஸோ இதோட காஸ்ட்டில் ஒரு 10-15% தான் இது வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கயிறு வந்து சின்னதாக கட்டினாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த கயிறு கட்டின மெத்தடே வந்து தப்பு. ஸோ இப்போ நம்ம ஒரு பேக் இங்கே வச்சுட்டோம், இதில் தொங்க விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை லூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டம் இது. பட் இப்போ நாம் இது வந்து புதுசாக கட்டின கயிறுன்னு வச்சுக்கோங்க, இதுதான். ஸோ இப்படி தான் நீங்கள் கட்டணும். ஸோ கீழே வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு தரைக்கு இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி கட்டியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பேக்கே வச்சாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து மூவபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கட்டணும். இந்த பாருங்கள், கட்டினதையெல்லாம் என்னடா அவுக்க வைக்கிறானே அப்படின்னு பிரதர் வந்து திட்டிகிட்டே அவுத்துட்ருக்காரு. ஸோ இதுதான் சிம்பிள். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ பெரிய செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டோட சைடு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி. ஸோ சென்டர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 அடி இருக்கும்.
சப்போஸ் இந்த சைடு ஹைட்டை வந்து இன்னும் 1 அடியோ 2 அடியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம தொங்க விடுற பேக்கோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ இப்போ இங்கே 4 பேக் தொங்க விடுறோம் அப்படின்னா 8 அடிக்கு 4 பேக் நம்மளால் தொங்க விட முடியுதுன்னா 9 அடி போகும்போது 5 பேக், ஒரு 10 அடி போகும்போது நம்மளால் 5 பேக் வந்து இதில் நம்ம தொங்க விட்டுருக்க முடியும். அப்போது 5 பேக் அப்படின்னும் போது ஓவராலாக இங்கே வந்து 480 பேக் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நமக்கு இது 10 அடியாக சைடு ஹைட்டு வந்து 10 அடி ஏற்றி ஒரு பேக் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா இன்னும் 120 பேக் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க முடியும் இந்த ஷெட்டில். சைடு ஹைட்டை வந்து எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பேக் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம பேக் எல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ண போகிறோம். கயிறு வந்து நம்ம கட்டியாச்சு. பிரதர் ஒரு பேக் கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் விட்டு பண்ணோம்னா நம்ம கீழே காளான் வர்றதுக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பேக் கொடுங்க. இந்த மாதிரி கட்டிட்டோம்னா நம்மளே ஒருத்தரே கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த ஃபார்முக்கு வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணோம், எவ்வளோ பேக்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் வந்து எழுதிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் நம்மளோட டே 2 47 பேக் போட்டோம்னு நினைக்கிறேன். 47 பேக் தான் போட முடிஞ்சது. வெதர் 100 பேக் சொன்னோம், பட் முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட் நானும் கிளம்பணும். நாளைக்கு வேறு இடத்துல ஒர்க் இருக்குது. ஒரு பேசிக்காக ஒரு மஷ்ரூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஷெட் வந்து போட்டு வச்சுருந்தீங்க. இது ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட், அது ஒரு 480 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 கிலோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது இனிஷியலாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. வரோம், நம்ம ஏதோ காசு வாங்குறோம், நம்ம ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பரவாயில்ல, ஏதோ ஓகேவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்ன ஏதாவது? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொன்னேன். என்னன்னா இந்த லேபர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரோப் கட்டுற மெத்தட்ல வந்து இப்போ நம்ம நார்மலாக கட்டுறது நான் மட்டும் இல்லை, சீனியர்ல நிறைய எங்களை அக்ரி கிராஜுவேட்ஸ் எல்லாருமே எப்படின்னா அட்ஜஸ்டபிள் வந்து இப்படி இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நான் பார்த்தப்போ என்னன்னா இந்த பேக் நம்ம மொத்தமாக ஹேங் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ அது எனக்கு நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரையரோட காஸ்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ட்ரையரோட காஸ்ட் வந்து நமக்கு இவ்வளோ ஆகுது, கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பிரதர் நீங்கள் வேஸ்ட்டான வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த ட்ரம் மட்டும் நமக்கு ஸ்பின்னு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் எனக்கு வந்து ஒரு புதுசு, எப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்தது, நமக்கு வந்து டைமே வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் நமக்கு அந்த சின்ன ட்ரம்மே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. பட் அதுக்கு நம்ம கரெக்டாக கரண்ட் இல்லாமல் மழை பெஞ்சது, அதனால நம்ம கொலாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா இப்போ ஒரு கால்குலேஷன் போடுறதா இருக்கட்டும், இப்போ நான் இதில் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பிங் ரூமுக்கு மட்டும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 row போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, ஏன்னா ஸ்பேஸ் இருந்துச்சு. ஓகே ப்ரோ, பிரதர் கிராப்பிங் ரூமில் வந்து நம்ம இந்த 11 row போட்டுக்கலாம், அப்போ ஒரு 4 பேக்ஸ் 5 பேக்ஸ் இதில் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மேலே இன்னும் ஒரு அடி இங்கே ஏற்றிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து ஒரு 120 பேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். அந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் நமக்கு தெரிஞ்சாலும் புதுசாக நம்மளை விட அதிகமான நாலேஜ் இருக்கிறவங்க, ஒரு 8 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்து அதிலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல, அந்த நிறைய அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அண்ணனுக்கு நான் பெரிய பரவாயில்ல. என்னன்னா இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சொன்ன பிளான் வந்து இதில் 300 பேக் வைக்கணும், அதில் 300 பேக் வைக்கணும், எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. பட் நான் உள்ளே வந்தவொடனே நான் என்ன சொன்னேன்னா ஒரு 480 பேக் இதில் வைக்கலாம் பிரதர் அப்படின்னு தான் நான் ஆவரேஜாக பார்த்துட்டு சொன்னேன். பட் நம்ம இப்போ வைக்கிற கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 600 பேக் நமக்கு இந்த ஷெட்டில் மட்டுமே வைக்க முடியுது. பட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 600 பேக் ஏற்றிடுறீங்க, ஓகே, இது இன்குபேஷன் ரூம். பட் அதில் நம்ம இவ்வளோ வந்து ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கான கேப் நமக்கு அதிகமாக வேணும், நம்ம சென்டரில் போயிட்டு வர கேப் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு அந்த ஆவரேஜாக ஒரு 500-550 பேக்ஸ் ஒரு இதில் வச்சுக்கோங்க, அதை அப்படியே அங்கே ஷிப் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். ஸோ ரொம்ப போட்டுட்டு நமக்கு ஷிப் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் ஃப்ரூட்டிங் பண்ண முடியாமல் இங்கேயே இருந்து அது வேண்டாம். ஸோ அதனால் ஆவரேஜாக ஒரு 500-550 பேக் வந்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்து நம்ம திருநெல்வேலி வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. நம்ம டார்கெட் பண்ண பேக்ஸ் போட முடியலனாலும் ஆல்மோஸ்ட் இங்கே என்னென்ன செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து மஷ்ரூம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஆடு மாடு கோழி எது வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஐடியா வேணும். ஸோ இதில் ப்ராஃபிட் வருமா வராதா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நாம் எப்படி ஒரு 2 நாள் தங்கி இங்கே இந்த ஃபார்ம் செட்டப்லாம் பண்ணி கொடுத்தோமோ பிரதருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நான் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பிரதரோடு சேர்ந்து வந்து நம்ம இப்போது
ஆரா கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதோட இனிஷியல் முதல் படி தான் வந்து இந்த மஷ்ரூம் ஃபார்ம். ஸோ இனிமேல் வரப்போகிறதுல பிரதரும் நானும் ஒன்றா சேர்ந்து போடுற வீடியோஸும் நீங்கள் நிறையா பார்க்க போகிறீங்க. அதனால் ஸோ அவரோட ஹெல்ப் தேவைப்படல. ஏன்னா அக்ரியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ படிச்சுட்டுலாம் வந்திருக்காரு, நாங்கள் படிக்கல, சும்மா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அவரோட அக்ரிஸில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவரும் உங்களுக்கு பண்ணுவார். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்மிங் பவுல்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ மஷ்ரூம் ஃபார்மாக இருக்கட்டும், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் எங்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக அண்ணா வந்துட்டு நமக்கு மஷ்ரூம் யூனிட்டுக்காகவே ஒரு எக்ஸ்பர்ட் தேடிட்டு ரொம்ப நாளாக வந்து நிறைய இது பண்ண முடியல, எல்லா இடத்தையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாலேஜ், அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ்னால நமக்கு கிளைண்ட்ஸுமே அதிகமாக வர்றாங்க. அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பர்ட் நமக்கு தேவைப்பட்டாங்க. அதனால தான் அண்ணனை கூப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு இந்த ஃபீல்டில் நிறைய ஸ்ட்ராங். உங்களுக்கு வந்து பவுல்ட்ரியில் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆதி காலத்து யூடியூபர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அப்போவே வந்து பவுல்ட்ரி அப்புறம் கேட்டில் ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கை வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் கண்டிப்பாக அண்ணனை வந்து நம்ம டீமில் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு அக்ரி பேஸில் அந்த அக்ரிகல்ச்சரோட டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஃபார்மர்ஸுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து அந்த பிஸ்னஸ் மாதிரியே நம்ம வாழ்வாதாரங்கிறத தாண்டி அந்த பிஸ்னஸ் மாதிரி அதை கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்முக்கு சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து அண்ணன் நம்ம கூட ஒர்க் பண்ண போகிறாங்க. அண்ணன் வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு அண்ணனோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா எதுனாலும் உங்களுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி என்ன டவுட்ஸ்னாலும் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னா அதை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. நன்றி. ஸோ வந்து இந்த மஷ்ரூம் யூனிட்டில் வந்து நம்ம வந்து இதில் 2 பேக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து செங்கல்வராயன் ப்ரோ இருக்கும்போது வந்து போட்டது. ஸோ இதில் வந்து நம்ம 4 பேக் தொங்க விடுறோம். இந்த ஹேங் பண்ணுறதுல நம்ம வந்து அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 4 பேக் தொங்கியிருக்கும் அந்த கயிறில். அங்கே அப்படி காட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே 1 2 3 4 பேக் வரும். அப்படி இந்த பக்கம் வாங்க. அப்படி ஃப்ரண்ட் ஏஜில் இருக்கிறதுல வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பேக் வரைக்கும் தொங்க விட முடியும். மேலேயும் ஒரு பேக், ஆக்சுவலாக இந்த ஒரு பேக் இங்கே வைக்க முடியும். அப்புறம் அப்படி இந்த பக்கம் காட்டுங்க. இங்கே இருந்து இது எல்லாமே வந்து இப்போ நியூ பேக்கு. இங்கே வந்து உள்ளே போயிட்டு வர அளவுக்கு நமக்கு இடம் இருக்கும். அப்புறம் இதில் வந்து பழைய பேக் இருக்குது. அந்த சைடு ஆக்சுவலாக வழி இருக்குது. இதில் வந்து இங்கே எல்லாமே வந்து நமக்கு நல்ல காலனிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நல்லா ஒயிட் கலர் இது எல்லாமே காலனிஸ் ஃபார்ம் ஆன இதெல்லாம் நல்லா ஆக்சுவலாக டெய்லியுமே வந்து நல்லா வந்து ஹார்வெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் இடத்துக்கே வந்து காளான் வளர்ப்பை பற்றி பயிற்சி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம்.